போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அன்பு புனிதரே சவேரியாரே, புனல் வாசல் பங்கின் பாதுகாவலரே, உம் திருக்கொடி வானில் ஏற்றப்படுவது போல் எம் உள்ளமும் வான் நோக்கி எழுகவே எழுகவே. எம் உள்ளமும் வான் நோக்கி எழுகவே எழுகவே எழுகவே. எங்கள் அன்பு புனிதரே சவேரியாரே, புனல் வாசல் பங்கின் காவலரே. எங்கள் அன்பு புனிதரே சவேரியாரே, புனல் வாசல் பங்கின் காவலரே, உம் திருக்கோடி வானில் பறக்கிறதே, உம் திருக்கோடி வானில் பறக்கிறதே, உம் அருட்கரம் ஆலயம் அழைக்கிறதே, உம் அருட்கரம் ஆலயம் அழைக்கிறதே. எங்கள் அன்பு புனிதரே சவேரியாரே, புனல் வாசல் பங்கின் காவலரே. எங்கள் அன்பு புனிதரே சவேரியாரே, புனல் வாசல் பங்கின் காவலரே. இயேசுவின் மீட்பை நாடெங்கும் அறிவிக்க தேசங்கள் கடந்து வந்தவரே, இயேசுவின் மீட்பை நாடெங்கும் அறிவிக்க தேசங்கள் கடந்து வந்தவரே, கடலோரம் நடந்து எளியோரை கவர்ந்து திரு அவை வளர உழைத்தவரே, கடலோரம் நடந்து எளியோரை கவர்ந்து திரு அவை வளர உழைத்தவர்.
திருப்பலி முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு தமது சீடர்களிடம் தூய ஆவியானவர் வருவார், அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று வாக்குறுதி அளிக்கிறார். இந்த வார்த்தைகள் இன்று நம் வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானவை. நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள், துன்பங்கள், குழப்பங்கள், எதிர்காலம் குறித்து பயம் போன்றவை ஏற்படுகின்றன. அந்த நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிறோம். அத்தருணங்களில் எல்லா தூய ஆவியானவர் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆவியானவர் உண்மையை அறிய செய்கிறார். நம்முடைய மனதில் உள்ள இருளை நீக்குகிறார். நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். அவர் நம்மை இயேசுவின் வார்த்தைகளில் நிலைத்திருக்க உதவுகிறார். இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தி கடவுளின் அன்பையும் திட்டத்தையும் நமக்கு அறிய செய்கிறார். இந்த திருப்பலியில் நாம் ஒவ்வொருவரும் நம் இதயங்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரின் குரலை கேட்க முயற்சி செய்வோம். நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் நினைத்து மனம் திரும்பி கடவுளின் திருவுளப்படி வாழ உறுதி எடுத்துக்கொள்வோம். நம் குடும்பமும் நம் சமூகமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் நிறைவாக இருக்கும்படி தொடரும் இப்பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியில் இணையக்கூடிய அன்பு பக்தர்களே, பண்டைய காலத்தில் நாகரிகத்தின் சின்னமாக, கலாச்சாரத்தின் உறைவிடமாக, கல்வி, விளையாட்டு, பண்பாடு இப்படி ஒவ்வொன்றிற்கும் பெயர் சொல்லக்கூடிய இடமாக விளங்கியது கிரீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கிரேக்க நகரம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏரியோபாகஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பல தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வதற்கென்று பீடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அத்தகைய பீடங்களில் அறியாத கடவுளுக்கு என்று ஒரு பீடத்தை வைத்திருந்தார்கள். அது எந்த கடவுளுக்கும் உரித்தானது அல்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் பவுலடியார் அந்த நகருக்கு செல்கிறார். அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர்தான் உண்மையான கடவுள். உங்கள் மூதாதையரும் நீங்களும் இதுவரை அறியாத தெரியாத உண்மையான கடவுள் அவர்தான் என்று உரக்கச் சொல்லுகின்றார். அன்று ஆண்டவர் இயேசுவுக்கு, உயிர்த்த கிறிஸ்துவுக்கு அவர் சான்று பகர்ந்தார். அவர் மட்டுமல்ல, தூய ஆவியாரும் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றதை போன்று உயிர்த்த கிறிஸ்துவுக்கு, அவரின் மாட்சிக்கு தூய ஆவியார் சான்று பகர்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் பெயரால் நாம் அனைவரும் இந்த பாஸ்கு காலத்தில் மீண்டுமாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இந்த நாளில் கடவுளின் மாட்சி என்பது பல இடங்களில் இருந்தாலும் அவரின் உறைவிடமாக கருதப்படக்கூடிய திவ்ய நற்கருணை எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயத்திலும் அது சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. இதோ புதுப்பிக்கப்பட்ட புனல்வாசல் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பங்கு ஆலயத்தில் நாம் காண்பது மிகப்பெரிய கலை நயம். மார்பிள் கற்களால், பளிங்கு கற்களால் இந்த ஆலயமானது
மிக பெரிய அளவிற்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பவுலடியார் அறிவித்தாரே, அந்த சிலுவை முற்றிலும் மார்பிள் கற்களால் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டு கடவுளின் மாட்சியை, அவரது அன்பை நமது பங்கிற்கு மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் பறைசாற்றுவதாக இருக்கின்றது. நமது அன்பு புனிதர் பிரான்சிஸ் சவேரியார் செய்த புதுமைகள் இந்த ஆலயத்தில் மற்ற இடங்களில் காணப்படக்கூடாத ஒன்றாக கண்ணாடி சிற்பங்களில் வடிக்கப்பட்டிருக்கிறது. இதோ இந்த நாளில் ஆலயத்தை புதுப்பித்து மீண்டுமாக கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்தில் நமது ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஆண்டவரை நோக்கி நமது அன்பு புனிதரின் வழியாக மன்றாடுவோம். தாராள உள்ளத்தோடு நமது ஊரை சார்ந்தவர்கள், வெளியூரை சார்ந்த நன்கொடையாளர்கள் இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள், பணியாளர்கள் உழைத்திருக்கிறார்கள். அனைவரையும் ஆண்டவர் நமது அன்பு புனிதரின் வழியாக ஆசீர்வதிக்கவும், வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் இந்த இடத்திலிருந்து கடவுளின் மாட்சி நமது அன்பு புனிதரின் வழியாக அகில உலகமெங்கும் பரவ ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியாக கொண்டாட நமது பாவங்களை எண்ணி பார்த்து ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடமும் அயலாரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர்த்தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 15 மற்றும் 22 முதல் அதிகாரம் 18 திருவசனம் 1 முடிய. அந்நாள்களில்
பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயுவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள். அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதென்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்றுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்திற்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிபீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். உலகையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல் நாம் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன், வெள்ளி, கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள் இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரையோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியுவும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றுக்கு பின்பு பவுல் ஏதென்ஸை விட்டு கொரிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும்
ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது. அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, வசனங்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களே வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. தூய ஆவியார் தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களே, முத்து எப்படி உருவாகிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்திருப்போம். சிப்பி அதற்குள் ஒரு மண் துகள் உள்ளே செல்கிற பொழுது
அந்த மண் துகளானது சிற்பியை அறுத்து கொண்டே இருக்குமாம், உறுத்தி கொண்டே இருக்குமாம். அந்த உறுத்தலின் காரணமாக ஒரு விதமான திரவம் அந்த சிற்பிக்குள் சுரக்கிறது. அவை அந்த மண் துகளை சுற்றி மூடி மூடி ஒரு காலத்தில் முத்தாக அது உருவாகிறது. இறை வார்த்தையும் அப்படித்தான். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரு பக்கமும் வெட்டக்கூடிய வாள் என்றால் அதை அறிவிப்போருக்கும் கேட்பவருக்கும் இருவருக்குமே அவர்களுடைய இதயங்களை குத்தி கிழித்து சிந்திக்க தூண்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இறை வார்த்தை. தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் அந்த இறை வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது நம்முடைய உள்ளமும் அந்த கிளிசலில் அந்த மண் துகள் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி திரவத்தை சுரக்கச் செய்வது போல இந்த இறை வார்த்தையும் நம்முடைய உள்ளத்தை கிழித்து ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய இதயமும் ஒரு முத்தாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இறை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். பவுலடிகளார் ஏத்தென்ஸ் நகருக்கு போகிறார். முன்னுரையிலே நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ஏத்தென்ஸ் நகர் அது கிரேக்க தேசத்தில் உள்ளது. கிரேக்க தேசம் என்றாலே அறிஞர்கள், அறிவாளிகள் பலர் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக அது கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பவுலடிகளார் போதிக்க செல்கிறார். சற்று தயங்குகிறார். இந்த அறிஞர்கள் மத்தியிலே, அறிவாளிகள் மத்தியிலே எப்படி இந்த இறை வார்த்தையை நான் போதிக்க போகிறேன், எப்படி உயிர்த்த அந்த கிறிஸ்துவை அறிவிக்க போகிறேன் என்று ஒரு தயக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஏன் இந்த தயக்கம்? ஏற்கனவே பவுலடிகளாருக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது. பார்க்கிறவங்க கேட்கிறாங்க, அந்த இயேசுவை பற்றி நீங்க அறிவிக்கிறீங்களே, அந்த ஆண்டவரை பற்றி நீங்க சொல்றீங்களே, அவரோடு நீங்க வாழ்ந்தீங்களா? அவரோடு நீங்க பணி செய்தீர்களா? அவர்களோடு நீங்கள் பயணித்தீர்களான்னு கேட்கும்போது கூனி குறுகு போய் பதில் சொல்கிறார், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. அந்த ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய, வாழக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாம போச்சு. ஆனா அவரோடு வாழ்ந்தவர்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி பேதுருவை அழைத்து சென்று பல இடங்களிலே அவர் இயேசுவை பற்றி விளக்கி சொல்ல வைக்கிறார். அப்படி என்றால் இயேசுவோடு நான் பயணிக்கவில்லை, அவர் உயிரோடு வாழ்ந்த பொழுது நான் வாழவில்லை என்ற ஒரு ஏக்கம், ஒரு தாக்கம் அவர் மனதிலே பெரிய அளவில் இருந்ததால் எப்படி இந்த அறிவாளிகள் மத்தியில போய் அந்த இயேசுவை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது அவரோடு இருக்காத நாம் எப்படி அந்த இயேசுவை இவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் என்ற ஒரு ஏக்கம், ஒரு கலக்கம் அவருடைய மனசுல இருக்குது. அதனாலதான் அங்க போய் நின்று என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம ஆவியானவருடைய துணையை வேண்டி அங்கு நின்று கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மிக அழகாக அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு பீடம் வைத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு பீடம் மட்டும் எந்த ஒரு தெய்வமும் இல்லாமல் வெறுமனே இருக்கிறது. அப்போ அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நீங்கள் காணாத, இந்த தெய்வம் இல்லாத இந்த இடத்தில் வரக்கூடிய ஒரு தெய்வத்தை பற்றி நான் சொல்கிறேன். அவர் இப்படியெல்லாம் பாடுபட்டு இறந்தார், உயிர்த்தெழுந்தார், எனக்கும் காட்சி கொடுத்தார், அந்த கடவுளை பற்றி தான் சொல்ல உங்கள் முன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தூய ஆவியானவரின் துணையோடு இறை வார்த்தையை அறிவிக்கிறார். அதை கேட்பவர்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனம் மாறுகிறார்கள், நற்செய்தியை நம்புகிறார்கள், அங்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறை வார்த்தைகள் தூய ஆவியானவருடைய தூண்டுதலால் தான் அறிவிக்கப்படுகிறது. அதே தூய ஆவியானவரின் துணையோடு அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவற்றை, நம்முடைய இதயத்தை ஒரு முத்தாக உருவாக்குகிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை படிக்கிறோம், இறை வார்த்தையை தியானிக்கிறோம், அதை வாழ்வாக்குகிறோம். தூய ஆவியானவர் துணை இல்லாமல்
இவற்றையெல்லாம் நம்மால் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோமா? இனி வரக்கூடிய காலங்களில் அதே தூய ஆவியானவரின் துணையோடு இறைவார்த்தையை கேட்போம், தியானிப்போம். அந்த இறைவார்த்தையினுடைய தாக்கத்தை உணர்ந்து இந்த உலகில் நல்ல செயல்களை, நல்ல காரியங்களை, நம்மால் முடிந்தவற்றை செய்வோம். நல்லதை விரும்பும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பார். நல்லாயின் இயேசு இன்றும் என்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென். பிள்ளைகளுக்கு உரிய உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லி ஜெபிப்போம். எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் பரிசுத்த ஆவியின் கொடைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்றும், கிறிஸ்துவை போன்று பணியுள்ளம் கொண்டு இறை மக்களை விசுவாசத்திலும் அன்பிலும் வழிநடத்த தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் கிராமத்தில் வாழும் அனைத்து குடும்பங்களையும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். மக்களிடையே ஒற்றுமையும் சமாதானமும் நிலவச் செய்யவும், விவசாயம் மற்றும் தொழில்கள் செழிக்கவும், வறுமை நீங்கி அனைவரும் நிம்மதியுடன் வாழவும், இளைஞர்கள் நல் வழியில் நடக்கவும், வான்மழை பொழிந்து பூமி குளிரச் செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடல் மற்றும் உள்ள நோயினால் துன்புறும் சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுகிறோம். நோயின் பிடியில் இருப்பவர்களுக்கு உமது ஆறுதலையும் வல்லமையுள்ள குணத்தையும் அளித்தருளும். நம்பிக்கை இழந்து வாடுவோருக்கு புது தெம்பை தந்து அவர்கள் விரைவில் பூரண நலம் பெற்று உமது புகழை பாட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஊடக பணியின் வழியாக இறை வார்த்தையை இல்லந்தோறும் கொண்டு சேர்க்கும் மாதா டிவியின் இயக்குனர்கள், பணியாளர்கள் மற்றும் அதன் ஆதரவுகளுக்காக வேண்டுகிறோம். இத்திருத்தொண்டில் ஈடுபடும் அனைவரும் உமது ஆவியினால் வழிநடத்தப்படவும், நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நற்செய்தியை இன்னும் வீரியத்துடன் பரப்ப தேவையான பொருளாதார மற்றும் ஆன்மீக உதவிகள் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். இன்று நாம் கேட்ட இறை வார்த்தை நமது உள்ளத்தில் ஒரு முத்தாக பிறக்க, நற்கனிகளை தர, நமது முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து தந்தருள விண்ணக தந்தையே உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமென். தந்தோம் உம் பாரம் வந்தோம் ஏற்றுக்கொள்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலனுக்காகவும் முதல் கையெழுத்துக்களை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்திடவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதனை தகுதியான செயல்களால் எமதாக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்க உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நீரே
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெற செய்த மக்களுடன்
கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது.